விஷயம் நடந்திருக்கா? நந்தகுமாரோட அப்பா மந்திரவாதி மாதிரி இருந்தானா? அவர் ராதாவை தூக்கிட்டு போயிட்டானா? ராதாவை வெட்டுவேன், என் பொண்ணு நந்தகுமார் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு அவன் சவால் விட்டானா? கேட்கவே பயமா இருக்கே பூமிகா. என் நெஞ்சை வெடிச்சிடும் போல இருக்கு. இதோட நிறுத்தினானா அந்த படுபாவி? மச்சான் உயிருக்கு ஆபத்து வரும், நாளைக்கு சாவு செய்தி ஒண்ணு தேடி வரும் பாருன்னு சாபத்தை விட்ட மாதிரி சொல்லிட்டு போயிட்டோம்மா. அத நினைச்சாதாம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இத பாரு, நீ பயப்படாத. அந்த யமன் கிட்ட இருந்து சத்தியவான சாவித்திரி காப்பாத்தின மாதிரி உன் தாலி பாகியம் உன் புருஷனை காப்பாத்தும். உன் தாலியை பறிக்கிற அதிகாரம் அந்த கேடு கிட்ட மந்திரவாதிக்கு மட்டும் இல்ல, உலகத்துல இருக்க எந்த கொம்பனுக்கும் கிடையாது. என் கூட வா வா. தாலியை காட்டு. பூமிகா, உன் அம்மா நான் ஆணையிட்டு சொல்றேன். அந்த பஞ்ச பூதங்கள் மேல ஆணையிட்டு சொல்றேன். நான் படிச்ச சாஸ்திரங்கள் மேல ஆணையிட்டு சொல்றேன். உன் புருஷனுக்கு சாவு செய்துன்னு சொன்னவனுக்கு தான் சாவு வரும். இந்த உலகத்துல இருக்க கோடான கோடி பத்தினி தெய்வங்கள் மேல ஆணையிட்டு சொல்றேன். நீ தீர்க்க சுமங்கலியா இருப்ப. மாமனாரோட மந்திர தந்திர வேலைகள் தெரியாம நீ அடம் பிடிக்கிற. நான் மீனுக்கு தலையும் பாம்புக்கு வாளையும் காட்டுறவன். உன்னை வச்சு அர்ச்சனாவை எப்படிங்க வர வைக்கிறேன்னு பாரு. மருமகளே, மயக்கத்திலிருந்து சீக்கிரமா எழுந்துரு மருமகளே, எழுந்துரு.
எங்க போயிருப்பான்? ஆளையே காணோம். முதல்ல நான் இங்கிருந்து எஸ்கேப் ஆகணும். இந்த ரூமை பார்த்தாவே பயமா இருக்கே. மறைச்சுக்கிட்டு நிஷ்டையில இருக்கானே, இவனை மீறி போக முடியாது போல இருக்கு. இப்போ என்ன பண்றது? இங்க இருந்து தப்பிச்சு போலான்னு பார்த்தா அது நடக்காத போல இருக்கே. பாவி பையன் நிஷ்டையிலே வழி மறைச்சு உட்கார்ந்திருக்கான். இப்ப என்ன பண்றது? ஒண்ணும் புரியலையே. செல்போன் ஆச்சே, இங்கேயே மறந்து வச்சுட்டு போயிருக்கான். இதுல இருந்து அர்ச்சனாக்காக்கு போன் பண்ணுவோம். அக்கா போன் எடுக்கா. ஹலோ அக்கா, நான் ராதா பேசுறேன்க்கா. ராதா, நீயா பேசுற? அந்த தம்பா அவனை கடத்திட்டு போயிட்டான்னு பூமிகா சொன்னா, அவன் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டியா? இப்ப எங்க இருந்து பேசுற? நீ பேசுற போன் நம்பர் என் போன் டிஸ்பிளேல வரலையே. அர்ச்சனாக்கா, நான் இன்னும் அந்த மந்திரவாதி கிட்ட இருந்து தப்பிக்கல. தப்பிக்கவும் முடியாது. இங்க அவனோட போன் இருந்தது. இப்போ அதுல இருந்து தாங்க உங்களுக்கு போன் பண்றேன். சொல்லு ராதா, இப்ப நீ எந்த இடத்துல இருக்க? எந்த ஏரியா? எந்த ஏரியால இருக்கேன்னு சொல்ல முடியுமா? அத சொல்றதுக்காக தாங்க உங்களுக்கு போன் பண்ணேன். இப்போ இந்த இடத்தை பத்தி சொல்றேன். நீங்க உடனே வந்து என்ன காப்பாத்துங்கக்கா ப்ளீஸ். பதட்டப்படாம சொல்லு ராதா, நான் உடனே அங்க வரேன். ஓகே, அந்த மந்திரவாதியால உன்னை ஒன்னும் செய்ய முடியாது. நீ தைரியமாரு. உடனே நீ இருக்கிற இடத்துக்கு வரேன். உன்னை பத்திரமா மீட்டு வரேன். சரிங்கக்கா. அப்பாடா, ஒரு வழியா அக்காக்கு போன் பண்ணியாச்சு. அவ்வளவுதான், அந்த தம்பா இன்னைக்கு தொலைஞ்சான். இன்னைக்கு அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்து அர்ச்சனாக்கா அவனுக்கு நல்ல லாடம் கட்டுவாங்க. நல்லா கட்டுவாங்க.
மருமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வச்சு வா வா, அம்மாயிய பிடிக்க போற வா வா, அதுக்குத்தானே போன வச்ச வா வா. மருமகளே, நான் விரிச்ச வலையில நீ மாட்டிக்கிட்ட தெரியுமா? சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி உன் வாயாலே என் அம்மாய வர வச்சிட்ட பாத்தியா? வா 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 அம்மாயி வா, இந்த தம்பா உனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். வா என் பசியாத்த வா. ஐயோ, பாவி பைய விரிச்ச வலையில தெரியாதனமா மாட்டிக்கிட்டோமே. கடவுளே, அர்ச்சனாக்கா இங்க வந்துடக்கூடாது. என் உயிர் போன கூட பரவாயில்ல, ஆனா அர்ச்சனாக்காக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. கடவுளே, நீதான் காப்பாத்தணும். ஐயோ அர்ச்சனா, என்ன அர்ச்சனா, துப்பாக்கியும் கையுமா எங்க கிளம்பிட்ட? அந்த அயோக்கிய தம்பா வேட்டாடிட்டு அவன் கிட்ட இருந்து இந்த ராதாவை காப்பாத்திட்டு வந்துடுறத. நான் சொல்றேன், நீ தப்பா எடுத்துக்காத. நீ தம்பாவை தனியா பார்க்க போறது என் மனசுக்கு சரியா படல. நீலி பாட்டி சொன்னதை எல்லாம் மறந்துட்டியாடா? உன்னை பழி வாங்கணும்னு வெறியோட வந்திருக்கிறவன் அவன். வேண்டாம் அத்தை, அவனால என்ன ஒன்னும் செய்ய முடியாது. ஐயோ, இந்த துப்பாக்கிக்கு அவன் பலியாக போறான் பாருங்க. அர்ச்சனா, நீ போக வேண்டாம். வேணும்னா போலீஸ் அனுப்பி ராதாவை காப்பாத்திட்டு வர சொல்ல அர்ச்சனா. இது என் சொந்த பிரச்சனை அத்தை. கடவுளே, இது நானே பாத்துக்கிறேன். என்ன தடுக்காதீங்க. என்கிட்ட அதிகாரம் இருந்தும் பயன்படுத்த முடியலன்னு சக்தி அடிக்கடி சொல்லுவான். அந்த குறை இந்த அயோக்கிய ராஸ்களால தீரப்போகுது. அர்ச்சனா, சொன்னா கேளுமா. வேணாண்டா ப்ளீஸ். இல்ல வேண்டாம், என்ன தடுக்க. சொன்னா கேளு, நான் உன்னை கெஞ்சி கேட்கிறேன். கேளுங்க அர்ச்சனா. அர்ச்சனா, கடவுளே, என்ன செய்வ? என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. என் பொண்ணை காப்பாத்து, என் பொண்ணை காப்பாத்து, என் பொண்ணை காப்பாத்து. வீரகாளி அம்மா. ஆட்டோ ஆட்டோ இல்ல சவாரி வராது. ஐயோ, இவனு வராதுன்ட்டானே. அப்பாவை அடைச்சு வச்ச கதவை மூடமா இல்ல மூடாம அப்படியே வந்துட்டோமா? டவுட்டா இருக்கே. பணத்தை வேற வச்சுட்டு வந்துட்டோம். ஐயோ, எதுக்கும் ஒரு தடவை நேரா போய் பார்த்து செக் பண்ணிட்டு வந்துருவோம்.
வண்டி அலங்காம குலுங்காம பாத்து ஓட்டியா. முட்டையெல்லாம் உடஞ்சிட போதியா. தக்காளி எல்லாம் உருண்டு போயிடும். அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத, ஒண்ணும் ஆயிடாது. நான் உன்னை பார்த்து தான் ஓட்டுறேன். ஒழுங்கா பாத்து ஓட்டியா. வெளியில போற நந்தகுமார் வரதுக்குள்ள ஜோதிகாவை காப்பாத்தி ஆகணும், நம்மளும் தப்பிச்சு ஆகணும். ஒரு வண்டி காணோமே. வள்ளி மாதிரி தெரியுது. வள்ளி 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 வண்டி நிறுத்து, வண்டி நிறுத்து. வண்டி நிறுத்தியா? நிறுத்தியா? வேலை இது சார் கூப்பிடுறாரியா? ஓ அப்படியா, சரி சரி. வாயா. ஐயா என்னையா நடு ரோட்ல நின்னுட்டு இருக்கீங்க? மாக்கா சீக்கிரம் வண்டி எடு, நான் சொல்ற இடத்துக்கு வண்டி ஓட்டு. நானும் ஜோதிகாவும் ஆபத்துல இருக்கிறோம். ஜோதிகா மயக்கத்துல இருக்கிறா. நந்தகுமார் கூட பிடிப்படுறதுக்குள்ள நம்ம தப்பிச்சு போய் ஆகணும். சீக்கிரம் வண்டி எடு. ஐயா என்னையா சொல்றீங்க? சொல்ற மாதிரி செய்யா. சீக்கிரம் வண்டி எடு. சீக்கிரமா நீங்க வாங்கயா. சீக்கிரம் சீக்கிரம் போயா. போ போ. யோ சார் சொன்ன இடத்துக்கு சீக்கிரமா ஓட்டியா. நீ என்னடா ஆமா மாதிரி ஓட்டிட்டு இருக்க? இதான் இதான் இதான். ஐயா இந்த வீடா? ஆமாமா, இங்க நிறுத்து. வாமா வாமா வள்ளி. மாக்கா சீக்கிரம் வா. வாங்க வாங்க வாங்க. மாக்கா வள்ளி சீக்கிரம் ஜோதிகா. என்ன ஜோதிகா எப்படி விழுந்து கிடக்குறாங்க? நான் தான் சொன்னேன்ல, பயப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. சீக்கிரம் தூக்கிட்டு போய் பூமி கட்ட ஒப்பிடிச்சிடணும். சரி வாயா. தூக்கு பாத்து பாத்து தூக்கு வள்ளி. தூக்கியா. பிடி. தூக்கு. செல்ல எடுத்துக்க. சீக்கிரம் சீக்கிரம். தூக்கு தூக்கு. முள்ள முள்ள பாத்து பாத்து. பாத்து இறக்கு வள்ளி. வள்ளி மெதுவா இருக்கு. வாங்க 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 வாங்க. மெதுவா. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ஜோதிகா மயக்கத்துல இருக்கா. எப்படி மயங்கிருப்பா? மாக்கானும் வள்ளி அவளை தூக்கிட்டு வராங்க. ஆனா ஜோதிகா எப்படி இங்க வந்தா? அப்பா எப்படி கட்டெல்லாம் ஊத்தாரு? கையில பணப்பெட்டியோட வேற போறாரு. ஐயோ ஒண்ணும் புரிய மாட்டேங்குதே. வள்ளி நீ போய் பின்னாடி ஏறிக்க. சரியா. ஐயா வாங்கயா, உள்ள வாங்கயா. எடுப்பா எடுப்பா வண்டி எடு. வண்டி சீக்கிரம் எடு. அர்ச்சனாக்கா இங்க வந்துருவாங்களே, இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலையே.
வந்துட்டாயே அம்மாயி. அம்மாயி வந்துட்டா. அக்கா ஆயி மாயி அம்மாயி. வந்துட்டாயே அம்மாயி. நான் விரிச்ச வலையில விழ வந்துட்டா. ஏய், ஏய். அம்மாயி. அம்மாடி மருமகளே, அம்மனாருக்கு பெரிய உபகாரம் பண்ணிருக்கமா. ராதா 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 உண்டாது. ராதா ராதா ஏய், உண்டாத, முடங்காத. நான் வச்ச அம்மாயை எப்படி வர வச்ச பாத்தியா? இப்ப நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. ஏய் தப்பா ஏய் தப்பா நான் வருவேன் தெரிஞ்சு ஒளிஞ்சிருக்கியா? தைரியம் இருந்தா என் முன்னாடி வந்து நில்லுடா. சின்ன வயசுல சாமி பக்தியோட இருந்தவங்க தானே செத்து போறாங்க. அப்புறம் எப்படி சாமியை பார்த்து பயப்படுவாங்க? போதும். அங்கிள் பேய் நைட் வருதே, காலையில வராதா? இதான் பயம். இனிமே எந்த கேள்வி கேட்க தோணாது. ரொம்ப கஷ்டம். அப்பா இந்த அங்கிள் கிட்ட பாக்குறதுக்கு சிரிப்பா வருதுப்பா.